Hi friends, welcome to Dhivya's lifestyle. இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு கேசரி பால்ஸாக செய்ய போகிறேன். அதுக்கு வந்து எனக்கு 2 ஃப்ளேவர் தேவைப்படுது. நான் ஃபுட் கலர் சேர்க்காம வந்து ஒரு ஃப்ளேவருக்காக வந்து இங்கே சாக்லேட் சிரப் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டாவது ஃப்ளேவருக்காக வந்து நான் குங்குமப்பூ எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு இப்போ வந்து 2 கலர் 2 ஃப்ளேவர் கிடச்சிருச்சு. இப்போ உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி குங்குமப்பூ சாக்லேட் சிரப் அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபுட் கலர்ஸ் ஏதாவது 2 கலர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இங்கே வந்து நான் குங்குமப்பூ வந்து பாலில் ஊற வச்சுட்டேன். ஒரு பேன் வச்சுட்டு நல்லா சூடானதும் நான் வந்து ஒரு டம்ளர் வந்து ரவை சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா அது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இது வந்து வறுத்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி நம்ம செஞ்சாவே வந்துட்டு நல்லா உதிரியாக ஒட்டாமல் வந்துட்டு நம்ம கேசரி கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் 1 ஸ்பூன் வந்து எண்ணெயும் 1 ஸ்பூன் வந்து நெய்யும் சேர்த்து வறுத்துக்க போகிறேன். இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. வறுபட்ட உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும். நான் வந்து இப்போது வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த கிளாஸில் பார்த்திங்கன்னா நான் 1 கிளாஸ் வந்துட்டு ரவை எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து நான் 2 கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. அது சீக்கிரமாக ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்துட்டு குக் ஆயிரும். சிம்லேயே வச்சுக்கோங்க. இது நல்லா ரவை வெந்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போது நான் சொன்ன மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் தாங்க ஆச்சு. நான் இன்னும் கீயோ எண்ணெயோ எதுவுமே இப்போ சேர்க்கவே இல்லை. இப்போவே பாருங்கள் பேன்லேருந்து ஒட்டாமல் நல்லா வருது. நான் வந்து 1 கிளாஸ் ரவைக்கு வந்துட்டு 1.5 டம்ளர் சர்க்கரை சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா உருகி வந்துட்டு அந்த ரவையோடு சேர்ந்து வேகிற அளவுக்கு வந்து சிம்மில் வச்சுட்டே அது வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கிறேன். அது கூடவே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு ஏலக்காய் பவுடர், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து அன்றைக்கி பால்சா செய்ய போகிறதுனால வந்து முந்திரி பருப்பு, திராட்சை அந்த மாதிரி எதுவுமே வறுத்து சேர்த்துக்கல. நீங்கள் இந்த ஸ்டெப்போடையே ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னா முந்திரி பருப்பு, ஏலக்காய் அதெல்லாம் வந்து நெய்யில் வறுத்து சேர்த்துக்கோங்க. கூடவே வந்துட்டு உங்களுக்கு ஃபுட் கலரு இல்லைனா வந்து அதாவது சாக்லேட் சிரப்பு இல்லைனா வந்து குங்குமப்பூ பால் கலந்துட்டு இதோடைய தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். நான் வந்துட்டு இப்போ குங்குமப்பூ கலந்த பாலில் பாதியும் சாக்லேட் சிரப் பாதியும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்மளோட சாக்லேட் கேசரி வந்து குங்குமப்பூ கேசரி 2 வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 2 ஃப்ளேவர் கேசரி வந்து பால்சா பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன். வந்து மைதா மாவு வந்து இட்லி மாவு பதத்துக்கு வந்துட்டு கரைச்சி எடுத்துருக்கிறேன். இதில் வந்து நம்மளோட ஒவ்வொரு பால்ஸாக வந்துட்டு நம்ம எடுத்து இதில் டிப் பண்ணி பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு பேட்ச் போட்டுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்ருக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மெதுவாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட பால்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இல்லை மெயினே பார்த்திங்கன்னா நம்ம கலக்கி வச்சுருக்கிற அந்த மைதா மாவு வந்து ரொம்ப நல்லா திக்காக இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா வரும். இது எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.